இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். அம்பேத்கரின் 133வது பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கரின் சிலைக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை. அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. எடப்பாடி பழனிசாமி, வி.கே. சசிகலா, அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சிகளின் ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் என அண்ணாமலை அறிவிப்பு. எம்பி சீட்டுக்காக யாரிடமும் கெஞ்ச மாட்டேன் என்றும் திட்டவட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பட்டியல் அரசியல் ஸ்டண்ட். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கருத்து. ரபேல் கைக்கடிகாரம் வாங்கியதற்கான ரசீதை வெளியிட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாட்ச் வாங்கியதாகவும் விளக்கம். தமிழ் புத்தாண்டையொட்டி கோயில்களில் அதிகாலையிலேயே சிறப்பு பூஜை. சித்திரை திருநாளில் அனைத்து வளமும் பெற வேண்டி பக்தர்கள் வழிபாடு. புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பாக கடற்கரை சித்திரை திருவிழா கோலாகலம். ஆன்மீக சுற்றுலாவில் கவனம் செலுத்துவதாக முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. MBA மற்றும் MCA படிப்புகளுக்கான டான்செட் நுழைவுத் தேர்வு முடிவு வெளியீடு. முதுகலை பொறியியல் படிப்புகளுக்கான சீச்சா நுழைவுத் தேர்வு முடிவையும் வெளியிட்டது அண்ணா பல்கலைக்கழகம். சாதி பார்த்து அரசியல் செய்யவில்லை என்று சசிகலா பேட்டி. பொதுக்கூட்டத்திற்கு OPS அழைத்தால் பங்கேற்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் விளக்கம். பதிண்டார் ராணுவ முகாமில் உயிரிழந்த தமிழக வீரர்களின் சடலங்கள் வருகை. கோவை மற்றும் மதுரை விமான நிலையங்களிலிருந்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பு. இந்தியாவில் 11,000 கடந்த தினசரி கொரோனா பாதிப்பு. நாடு முழுவதும் 49,622 பேருக்கு சிகிச்சை. பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கோவா காவல்துறை சம்மன். 27ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. கர்நாடகாவில் உரிய ஆவணங்களின்றி ஆட்டோவில் கொண்டு செல்லப்பட்ட 1 கோடி ரூபாய் பறிமுதல். 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட பிஹு பண்டிகை. பதினோராயிரத்திற்கும் அதிகமான கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக சாதனை. அங்கன்வாடி மையங்களில் இதுவரை நியமிக்கப்படாத சிறப்பு ஆசிரியர்கள். LKG, UKG வகுப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுவதில் சிக்கல். கோவை மாவட்டம் காட்டூரில் முத்துமாரியம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம். 3 கோடி ரூபாயில் அலங்காரம் செய்யப்பட்ட அம்மனை வழிபட்ட பக்தர்கள். தமிழ் புத்தாண்டால் புதுக்கோட்டை ஆட்டுச்சந்தையில் விற்பனை மந்தம். அடுத்த வாரம் ரம்ஜான் கொண்டாடப்பட உள்ளதால் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. திருவள்ளூர் அருகே வேன் மீது கார் மோதி விபத்து. 3 இளைஞர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். மாண்டி கார்லோ டென்னிஸ் தொடரின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜோகோவிச் தோல்வி. 3 மணி நேரம் போராடி வீழ்த்தினார் இத்தாலியின் லொரென்சோ முசேட்.
புதிய உச்சத்தை தொட்டது தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 352 ரூபாய் அதிகரித்து 45,760 ரூபாய்க்கு விற்பனை.